ஹாய். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட்டோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ க்ராசரி ஷாப்பில் இருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆயில் ஐட்டமுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவுச் ஐட்டமோட ப்ரைஸஸ் ஃபுல்லாகவே நான் ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பவுச்சஸும் 5 லிட்டர் கேன்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 1 லிட்டர் கேனு அது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஐட்டம் பார்க்குறோன்னா, இங்கே வந்து இந்த தைலம், இந்த பல்பு இதெல்லாம் தான் இருக்குது. இந்த டூல்ஸ் ஐட்டம் இதெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு காலியாகுது, தீர்ந்து போகுதா அது மாதிரிலாம் இல்லை. ஸோ கிளிப்ஸு இது எல்லாமே வந்து இருந்துச்சு. சிசர்ஸு, நைஃபு, நம்ம ப்ரெஷ்ஷு எல்லாமே இருந்துச்சு இங்கே. சீப்பு, இந்த ஃபைல்ஸு, பேட்ரிஸு இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அப்படியே அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊதுவத்தி ஐட்டம்ஸ்லாம் தான் இருந்துச்சு. கற்பூரம், ஊதுவத்தி இதெல்லாம் தான் இருந்தது. இதெல்லாம் ஓரளவுக்கு அப்படியே தாங்க இருக்குது. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பெருசாக காலிலாம் ஆகலை. மளிகை ஜாமான் ஐட்டம் தான் ஃபுல்லாகவே வாஷ் அவுட்டில் இருந்துச்சு. ஷாப் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஆனால் 1 வீக் கழித்து தான் நாங்கள் போனோம். அதுக்கே தான் இந்தளவுக்கு கூட்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோப்ஸு, லிக்விடு இந்த ஐட்டம்லாம் தான் இருந்துச்சு. நிறையா அந்த சோப் ஐட்டமுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டு இல்லை. அண்டு பை ஒன் கெட் ஒன்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் அதில் ஒன்று எடுத்துக்கிட்டாலும் அதோட ஹாஃப் ப்ரைஸ் போட்டுடுறாங்க. ரஷ்ஷாக இருந்ததுனால என்னால் ஒரு ப்ராடக்டாக ப்ரைஸ்லாம் டீகோட் பண்ண முடியல. இந்த பர்ஃப்யூம் செக்ஷன்கிட்டயே அவ்வளோ கூட்டங்க. நிறைய ட்ரையல் பாட்டில் வச்சுருந்ததுனால ட்ரையல் பாட்டில், ஒரிஜினல் பாட்டில் எல்லாத்தையுமே தான் ஆக்சுவலாக அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் ஸ்பெசிஃபை பண்ணி நிறைய வந்து ப்ரைஸஸ் பார்க்க முடியல. நிறைய ஐட்டம் பை ஒன் அண்ட் கெட் ஒன் ஐட்டம்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ்க்கு இந்த ஷார்ட்ஸு, இந்த டிஷர்ட்ஸு இது மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரீஃப் இருந்துச்சு. அது வந்து ஒன்று வந்து 40 ருபீஸு. அடுத்தது இந்த ட்ராலி பேக் வந்து பார்த்திங்கன்னா 5400 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. 3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா 5400 ருபீஸு. இது உள்ளேயே மீதி 2 பீஸ் வச்சுருக்காங்களா என்னன்றது தெரியல. அடுத்தது இந்த ஸ்டீலில் தான் இருந்துச்சு. இந்த லேட்ரு வந்து 4 ஸ்டெப் லேட்ரு வந்து 2500 போட்டிருந்தாங்க. இங்கேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேர்ஸு, இந்த பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஸ்கூல் பேக் இருந்துச்சு. ஸோ ஒரு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஹேண்ட் பேக்கு, ஸ்கூல் பேக்ஸு இது எல்லாமே இருந்துச்சு. ரொம்பவே ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் ஓகே பரவாயில்ல தான். அடுத்தது அதுக்கு அப்படியே அங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா பசங்க விளையாடக்கூடிய பேட்லாம் கூட இருந்துச்சு. ஷெட்டில் கார்க், டென்னிஸ் பேட்டு இதெல்லாம் கூட இருந்துச்சு. அண்டு இந்த பசங்க ஐட்டம் தான், இந்த காரு, இந்த விளையாடுற ஐட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பரவாயில்ல, ரொம்பவே ஆக்சுவலாக கம்மியாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். ஆனால் என் பசங்களாம் என்ன ஒரு பொருள் எடுக்க சொன்னால் 4 பொருள் எடுக்கிறாங்க. இங்கே இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்திங்கன்னா பில்லு போடுற இடத்துல தான் வருது. அது என்னன்றது நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இது வந்து இந்த டாய் செக்ஷன் எல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து தாராளமாக ஆக்சுவலாக வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நான் லேட்டஸ்ட்டாக ஜெயச்சந்திரன் போயிருந்தேன். அதுக்கு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே இருக்கலாம் 1000 டைம்ஸ் பெட்ரு. அடுத்தது இங்கே ட்ரெஸ் செக்ஷன் தான் வந்து ரொம்ப பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஷூ எல்லாமே இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸஸும் எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் துணி கடையில் இருக்கிற அந்த வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப லிமிட்டட் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க ட்ரெஸ்ஸஸ்க்கு. அதுலேருந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சி நம்ம ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது கிடச்சா எடுத்துக்கலாம். இந்த பக்கம் அது மாதிரி தான் இந்த லேடிஸ் வேர்தும் நைட் வேர் ஷார்ட்ஸு, டிஷர்ட்ஸு எல்லாமே ஆக்சுவலாக எல்லா கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. கூட்டம் அதிகமாக இருந்ததுனால எல்லாமே ஷார்ட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஷர்ட்ஸாக அது மாதிரி எல்லாமே க்ளம்ஸாக ஆகிடுச்சு. எல்லாமே கலைஞ்சி இருந்துச்சு. ஸோ பில் கவுண்டரில் என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பில் போட்டிங்கன்னா எதுவும் ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஸோ ரிட்டர்ன் மீன்ஸ் அமௌண்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஃபஸ்ட் டைம் வரப்போ நிறைய பேருக்கு தெரியறதும் இல்லை, நிறைய பேர் சொல்கிறதும் இல்லை. அங்கேயும் வந்து ரஷ்ஷாக இருக்கிற டைமில் சொல்ல மறந்துடுறாங்க. ஸோ இதாலே வந்து நிறைய பேர் சத்தம் போட்டாங்க. ஸோ ரிமைனிங் ஐட்டமோட ப்ரைஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம்.